எஸ் தனு. நான் எப்படி அவளை மறந்தேன்? ஏற்கனவே தனுவால தான் அவங்க 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை வந்திருக்கு. சூப்பர் ஐடியா. இந்த பிரக்யாவை அண்ணா கிட்ட பிரிக்கிறதுக்கு நான் தனுவை யூஸ் பண்ணியே ஆகணும். எஸ், அண்ணாவோட லைஃப்ல தனு வரத்துக்கு இதுதான் சரியான நேரம். நீ பார்த்துட்டே இரு பிரக்யா. நீ என்ன பிளான் போடுறியோ அதுக்கு அகேன்ஸ்டா நானும் பிளான் போட ஆரம்பிச்சிட்டேன். ராபின், நீ சாண்ட்விச் பண்ணி வச்சிருப்பல, அதை எடுத்துட்டு வந்து கொடு. எப்ப பார்த்தாலும் பரோட்டாவே கொடுக்குறேன். இல்ல எனக்கும் சாண்ட்விச் எல்லாம் வேண்டாம். நானும் உங்களை மாதிரியே பரோட்டாவே சாப்பிடுறேன். கிராணி அதுல பட்டர்லாம் போட்டு பண்ணிருக்காங்க. ஆனா அபி, நீ எப்பவுமே டயட்டிங்ல இருப்பேல்ல? எதுக்கு பாட்டி டயட்டிங்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. நீ எப்போல இருந்து பரோட்டாலாம் சாப்பிடறதுக்கு ஆரம்பிச்ச? அதுவா, அதான் அன்னைக்கு ஒருத்தங்க வீட்டுல சாப்பிட்டேன்னு சொன்னல பாட்டி. அதான் என்னோட ஃபேன் ஃபேமிலி. அப்போத்துல இருந்து இந்த மாதிரி ஃபுட்டுக்கு நான் ஃபேன் ஆயிட்டேன். அபி, புது ஆல்பத்தை பத்தி நீ எதுவுமே சொல்லலையே. நாளைக்கு டீசர் வரப்போதுல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா சாங் கண்டிப்பா ஹிட் ஆயிடும் 100%. அப்படின்னா பார்ட்டியும் சீக்கிரமா கொடுக்கணும் அபி. அதுக்கு நான் நீ பண்ணிட்டா போச்சு. ஆனா பார்ட்டிக்கு மெனு நான் தான் டிசைட் பண்ணுவேன். அண்ட் இன்னொரு விஷயம், நான் இப்போ கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கிற மியூசிக் கம்பெனி இருக்குல்ல, நெக்ஸ்ட் மந்த் அவங்க என் ஆல்பம்க்கு லான்ச் பார்ட்டி பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ரெடியா இருங்க. அண்ட் ராஜனா, உங்க கம்பெனிக்கு ஏதாவது ப்ரமோஷன் தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லுங்க. நான் என்னோட ஆல்பமை லான்ச் பண்ணும்போது உங்க கம்பெனியும் சேர்த்து ப்ரமோட் பண்ணிடுறேன். இது வரைக்கும் அதை பத்தி எதுவும் யோசிக்கல அபி. கொஞ்சம் போட்டோம் சொல்றேன். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். எப்போ வேணா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு ஹெவி ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. நிறைய வேலை இருக்கு, பார்க்கணும். எக்ஸ்கியூஸ் மீ. அண்ணா எங்க போற? அதான் லவ் லைஃப் மியூசிக் கம்பெனி சாங் ரெக்கார்ட் பண்ணோம்ல, அத இன்னொரு நாள் பாத்துக்கலாம். நீ உடனே கிளம்பி என் கூட வா. எங்க கூப்பிடுற ஆலியா? சாங்க சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணணும் நீ தானே சொன்ன. இப்ப என்னாச்சு? ஒன் டேல என்ன ஆயிட போகுது? என் சாங் ரெக்கார்டிங் விட அப்படியே முக்கியமான வேலை இருக்கு. எந்த வேலைக்காக நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு அது ஆல்பமை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, நான் உன் கூட வந்துருவேன். ஆனா மிஸ்டர் சேகருக்கு யார் பதில் சொல்றது? அத நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் 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 நீ என் கூட வா. ப்ளீஸ், நான் கூப்பிடுறேன்ல, இந்த ஒரு தடவை என் கூட வா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, இப்படியே வந்துடுறேன். Yeah, that's like my brother. வா 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 வா. Yay! Let's go. Bye bye.